வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, குசேலர் நம்ம தென்னகத்தில் எல்லாமே குசேலர்னு சொல்லுவோம். வடநாட்டில் எல்லாமே சுதாமான்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு குசேல், அவர் கொண்டு போனார் இல்லையா, அவள் பொறி கொண்டு போனார் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது அவர் என்ன மனோநிலையில் கொண்டு போனார், அவர் நிறைய குழந்தைகளை வச்சு கஷ்டப்படுறா, தரித்திரியம் தாண்டவம் ஆடுது, அவர் பிச்சை எடுத்துட்டு அந்த அரிசியை வாங்கி தான் அவருடைய மனைவி சமையல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஏன்னா குசேலர் சுதாமா கிருஷ்ணனுடைய கிளாஸ்மேட் சாந்திபினி முனிகிட்ட படித்தாங்க. 2 பேருமே சேர்ந்து தான் படித்தாங்கன்னா என்னடா கிருஷ்ணர் கோகுலத்தில் தான் இருந்தார், அவர் எப்போ படித்தார்னா கோகுலத்துலேருந்து போயாச்சு. அவர் மதுராவுக்கு போய் மதுராவுக்கு போனதுக்கப்புறமா சாந்திபினி ஆசிரமத்தில் சேர்த்து எல்லாருமே படித்தார். ஆனால் அவர் ரொம்ப நாள் இல்லை, ஒரு 2-3 மாதம் தான் படித்தார். எல்லாமே படித்து முடிச்சிட்டார் கிருஷ்ண பகவான். அப்போ இந்த சுதாமா அவருக்கு ஃப்ரெண்டு. அப்போ இருக்கும்போது இந்த மனைவி கேட்குறாங்க, உங்கள் துவாரகையில் தான் உங்கள் நண்பன் தானே அரசாட்சி பண்ணார், அவர் கிருஷ்ணரை போய் பார்க்கலாம்ல, நமக்கு எதாவது உதவி பண்ணுவாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போ எனக்கு சுதாமாவுக்கு யாரையும் போய் தொல்லை பண்ணுறதுங்கிறது பிடிக்காத விஷயமா இல்லை, அவ்வளோ பெரிய மகாராஜா ராஜாதிராஜா நான் போனால் ஏற்றுப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருப்பார். அதுக்கப்புறம் என்னோட நண்பனுக்கு ஏதாவது கொண்டு போகணுமே, என்ன ஒன்றுமே இல்லையே அப்படின்னோடனே அவங்க மனைவி அவளை நல்லா இடித்து ஒரு வெள்ளை பொட்டணத்தில் கிளிஞ்சல் பொட்டணத்தில் கட்டி கொடுக்குறாங்க. சுதாமா கொண்டு போகிறார் துவாரைக்கு. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவர் மனோநிலை என்னவா இருந்ததா, கிருஷ்ணா நான் இந்த ஏழை உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் உன்னைய சுற்றி ராஜ சிம்மாசனத்தில் இருக்கிற நீ ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருப்ப, உன்னை சுற்றி வைரமும் வைரூரியமும் மாணிக்கம் போல அரசர்கள் சூழ்ந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நடுவில் உப்புக்கல்லான இந்த சுதாமா ஏற்றுப்பாங்களா, என்னைய உன் சபைக்குள்ளேயே என்னைய விடுவாங்களா, இந்த சுதாமாவை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கண்ணீர் மல்க அப்படியே அழுதுகிட்டே நடந்து வர்றார். அப்புறம் அவர் சுதாமா நினைக்கிறார், நானும் நீயும் சாந்திபினி ஆசிரமத்தில் விளையாண்டமே, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குமா, இல்லைனா இந்த சூழ்நிலையில் அது எல்லாமே நீ மறந்து போயிருப்பையா, நானும் நீயும் விளையாண்டது, படித்தது, ஆடுனது எல்லாமே ஞாபகம் இருக்கா, உனக்கு ஞாபகம் இருக்குமா, நீ பிள்ளை வயதில் ஆடிய ஆட்டமெல்லாம் ஞாபகம் இருக்குமா, இல்லை கால வெள்ளத்தில் அது திரும்ப போயிருக்குமா அப்படின்னு அழுகிறார். அந்த பாவத்தோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதையும் தாண்டி கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு பாவத்தோடு அப்படியே ஓடி நடந்து, அவருக்கு நடக்கக்கூட முடியாது, தள்ளாடி அங்கே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறார். வர்றார், அந்த துவாரகை அரண்மனைக்கு முன்னாடி நிற்கிறார். கூச்சல் அப்படியே கூனி குறுகி போய் நிற்கிறார். ஏன்னா யார் நீங்கன்னு கேட்டால் நான் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவருக்கு ஞான திருஷ்டியில் கிருஷ்ண பகவானுக்கு தெரியுது சுதாமா வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்போது அவர் அப்படியே பிள்ளாங்கள ஆனந்தமாக ருக்மணியோட ஆனந்தமாக இருக்கிறார் துவாரகையில். அந்த டயத்தில் தான் இவருமே வர்றார். நீ யார், யாருமே உள்ளே விடுற மாதிரி இல்லைன்னா அவரை பார்த்தா 7 பிராமின் துணி எல்லாமே கந்தலாக இருக்குது, அதனால் யாருமே மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை சபையிலேருந்து இறங்கி போய் அவரை வரவேற்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறார். நான் அப்படியே கூனி குறுகி இருக்கிறார் சுதாமா. உடனே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சுதாமாவுக்கு பார்த்து பூஜை பண்ணுறார். கிருஷ்ணபால் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. பெரிய பெரிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த கிருஷ்ண பகவானுக்கு தெரியாததா. அதுக்கப்புறம் இந்த வச்சிருந்த அவள் எடுத்து கொடுத்த உடனே ஒரே ஒரு அவள் தான் போடுறார். அங்கே அந்த சுதாமா வீட்டில் அந்த குடிசை வீடு மாளிகையாகி ஒரு காசுகள், தானியங்கள், தனங்கள் எல்லாமே குவிந்து போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாயும் அவள் போட சொல்கிறாங்க. ருக்மணி மாதா தாங்காது பிரபு, இந்த ஒரு அவளுக்கே அவ்வளோ சொத்து வந்துருச்சு, இருக்கட்டும் போதும் அப்படின்னு ருக்மணி மாதா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சுதாமாவை வழி அனுப்பி அவ்வளவு கொண்டாடி சந்தோஷமாக வழி அனுப்புகிறார் கிருஷ்ண பகவான். ஏன்னா நான் இந்த விஷயத்தை ஏன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு அடிக்கடி சுதாமா நினைவுக்கு வருவார். இப்படி எந்த மனோநிலையை இவர் அவள் கொண்டு போயிருப்பார், அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அவள் கொண்டு போகும்போது. ஏன்னா இவர் ஏழை அந்தணன், ராஜாதி ராஜா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை சந்திக்க போகணும், கையில் கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா
ஒரு ராஜாவுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன சிற்றரசர்கள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கொண்டு போய் கொடுப்பாங்க. அவ்வளோ அவ்வளோ கொட்டி கிடக்கும். ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் அந்த காலத்தில் எது உயர்வானதோ அதுதான் கொடுப்பாங்க. அப்போ சுதாமா என்ன கொண்டு போவார், எட்டி கொண்டு போகிறாரு, இதெல்லாம் அவள் கொண்டு போயிருக்கிறாரு, என்ன மனோநிலை அப்படிங்கிறத நம்ம யோசிக்க இதெல்லாம் ஒரு சத் விஷயம், இது ஒரு ஆன்மீக விஷயம். இதை பற்றியெல்லாம் யோசிக்க நம்ம நேரம் புண்ணிய கணக்கில் சேர்க்கப்படுது. உண்மையிலேயே நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம எத்தனை நிமிடங்கள் எத்தனை மணி நேரங்களில் பகவான் சிந்தனையில் இருக்கோமோ அந்த நிமிடங்கள் மட்டுமே நல்ல நிமிடங்கள். அதுதான் நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தமாகவும் இருக்கும். இந்த சுதாமா பற்றின விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.